ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நீங்கள் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் இங்கே ரொம்ப நல்லா இருக்கேன். இது வந்து சண்டே அன்றைக்கி எடுத்த விலாக் தான். சண்டே அன்றைக்கி என்ன குக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கோலா உருண்டை குழம்பு, அதுக்கப்புறமா குஃப்தா, அதுக்கப்புறம் சிக்கன் வந்து கிரில் பண்ணியிருந்தேன். அதை தான் நான் இன்றைக்கி வந்து வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து கோலா உருண்டை குழம்பு பண்ணுறதுக்கு நான் வந்து கைமாவை வந்து நல்லா வந்து அரைச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். கூடயே வந்துட்டு நான் வந்து பொட்டுக்கடலையும் வந்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கிறேன். அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததால் நான் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், அதுக்கப்புறமா சீரகம், சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சம் மசாலா பொருட்கள், இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு மிக்சியில் வந்து நான் வந்து கிரைண்ட் பண்ணி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இவ்வளோ தான் நான் வந்துட்டு கோலா உருண்டைக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணல. என்னென்ன மசாலா பொருள் அப்படின்னா வந்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா, அதாவது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள் இருக்கு இல்லையா, அது இல்லாட்டி கடையில் கிடைக்கிற அந்த கரம் மசாலா பவுட்ரு, கூட கொஞ்சோண்டு சில்லி பவுட்ரு காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அது கூட வந்துட்டு நான் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிருப்பேன். அதனால் எனக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து நான் வந்து மிளகா பொடி சேர்த்துக்கிறேன். நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் உங்கள் டேஸ்ட்டுக்கு எவ்வளோ மிளகா பொடி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட வந்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். மீன்வாயில் வந்து சிக்கனையும் வந்து மசாலா தடவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து தந்தூரி சிக்கன் மசாலா இருக்கு இல்லையா, அதுதான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஜோஃப் அப்படின்ற கம்பெனியில். அது கூட வந்து கேர்டு அப்புறமா லெமன் வந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இதுக்கப்புறம் நான் திரும்பியும் வந்துட்டு அந்த பொட்டுக்கடலை அரைக்கிற ப்ராசஸ்க்கு போயிட்டேன். பொட்டுக்கடலை காலி ஆயிடுச்சு. ஸோ நான் கடையில் வாங்கிட்டு அப்புறமா திரும்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே சமைக்க போகிறப்ப தான் வந்து எனக்கு வந்துட்டு ஞாபகம் வருது. இதுக்கு முன்னாடியே வந்திருந்தா நான் வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருப்பேன். கரெக்டாக சமைக்க போகிறப்ப தான் இது இல்லை அது இல்லை அப்படின்னு ஞாபகம் வருது. இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்துட்டு வெங்காயம், கொத்தமல்லி அதெல்லாம் வந்து அரைச்சி எல்லாத்தையும் போட்டு அந்த கறியோடு வந்துட்டு நான் வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு 10-15 உருண்டைகள் வந்துட்டு நான் குழம்புலையும், மிச்சம் இருக்கிற கொஞ்சம் இதை வந்துட்டு நான் வடை மாதிரியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு தான் வந்துட்டு இங்கே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நான் இன்றைக்கி கோலா உருண்டை குழம்புக்கு வந்துட்டு தேங்காய் பால் சாதம் தான் வந்து ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் அரிசி வந்து ஊற போட்டிருந்தேன். இங்கே பார்த்தீங்களா, இப்போ நான் வந்து வெங்காயம் அந்த இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சால்ட்டும் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. சால்ட் கரெக்டாக இருந்தால் தான் வந்துட்டு கோலா உருண்டை டேஸ்ட்டாகவே இருக்கும். அதனால் சால்ட் கரெக்டாக செக் பண்ணி டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். இது வந்து கொஞ்சம் நேரம் நல்லா அப்படியே ஊறட்டும். அதுக்கப்புறமா நான் வேறு அடுத்தடுத்த ப்ராசஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இது தேங்காய் பால் சாதம் செய்கிறதுக்கு, அதுக்கப்புறமா குட்டி பாப்பாவுக்கு வந்துட்டு கொஞ்சமாக கீமா வந்து தனியாக எடுத்து வச்சுட்டேன். வாங்கிட்டு வரும்போதே கறி வந்து கீமாவாகவே வாங்கிட்டு வந்துட்டாங்களா, அதனால் வந்துட்டு இவங்களுக்கு வந்து கீமா புலாவ் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து தேங்காய் பால் சாதத்துக்கு வந்துட்டு தான் நான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இங்கே வந்து ஒரு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் நெய், அப்புறமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினா, கொத்தமல்லி. எப்பயுமே நம்ம நெய் சோறு செய்வோம் இல்லையா, அதே தான். பட் ஆனால் நான் இதில் தக்காளிலாம் எதுவும் ஆட் பண்ணலை. தக்காளி ஆட் பண்ணாமல் வெறும் இது மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கூட நல்லா திக்கான தேங்காய் பால் ஒரு கப் எடுத்தோன்னா 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து இன்றைக்கி அரிசி வந்துட்டு 2 கப் தான் எடுத்திருந்தேன். 1க்கு 1.5 கப் அப்படின்ற அளவுல வந்துட்டு நான் ஒரு 3 கப் வந்துட்டு ஆட் பண்ணியிருந்தேன் தண்ணி. நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி தேங்காய் பாலுமே வந்துட்டு கடையில் கிடைக்கிற அந்த பாட்டில் தான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் வீட்டிலே இருக்கிற தேங்காவை எடுத்து நல்லா அரைச்சி நல்லா திக்கான ஃபஸ்ட்டு தேங்காய் பால் இருக்கும் இல்லையா, அதில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காய் பால் சாதம் ரொம்ப 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 டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கோலா உருண்டை குழம்புக்கு, குஃப்தக்கா சால்னாக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நான் வந்து இது தண்ணி தான் அளந்து ஊற்றிட்டுருக்கேன். நான் இன்றைக்கி வந்து குக்கர்லேயே வந்துட்டு செஞ்சுட்டேன்
தேங்காய் பால் சாதம். ஏன்னா குவான்டிட்டி கம்மி அப்படின்றதுனால நான் குக்கர்லேயே வந்துட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். உப்பு வந்து தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. வேறு எதுவுமே இதில் வந்து நான் வந்து எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது கிடையாது. பச்சை மிளகாவோட காரமே நம்மளுக்கு வந்துட்டு சாப்பாட்டில் நல்லா இறங்கி காரம் கரெக்டாக இருக்கும். உப்பும் வந்துட்டு கொஞ்சம் ஒரு கல் வந்து தூக்கலாக இருந்தால் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்மதி ரைஸ் போடும்போது. அதனால் வந்து பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து அரிசியும் இது கூட வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ அரிசி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நான் வந்து குக்கர் மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 1/2 hour கழிச்சு தான் நான் வந்து இது ஓப்பன் பண்ண போகிறேன். உடனே வந்து நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. உடனே ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது தம்மெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆன மாதிரி ஆகிடும். நீங்கள் எப்பயுமே வந்து குக்கரில் சமைக்கிறீங்க அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸாவது அட்லீஸ்ட் கழிச்சு தான் நம்ம வந்துட்டு குக்கர் ஓப்பன் பண்ணணும். ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அரிசி வந்துட்டு ஒரு மாதிரியாக குழன்னு இருக்கிற மாதிரி இருக்கும் பாஸ்மதி ரைஸில். இது ஒரு டிப்பு. இதை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி வருது அப்படின்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அவ்வளோதான். நான் வந்துட்டு இது நல்லா கொதித்த உடனே தான், இந்த தண்ணி நல்லா கொதித்த உடனே தான் நான் வந்து அரிசி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் கோலா உருண்டை குழம்பு செஞ்சு அதுக்கு என்ன மாதிரியான சைட் டிஷ்லாம் வச்சுப்பீங்க? என்ன மாதிரி ரைஸ் பண்ணுவீங்க? எப்படிலாம் வந்துட்டு வீட்டில் வந்து சர்வ் பண்ணுவீங்க அப்படின்றத வந்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீன்வைல் நான் வந்து குழம்பும் செய்ய வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு வந்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது கூடயே வந்துட்டு நான் வந்து வெங்காயம், அதுக்கப்புறமா தக்காளி, அதுக்கப்புறமா கொத்தமல்லி ஆட் பண்ணேனான்னு தெரில. வெங்காயம் மற்றும் தக்காளி இது வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடயே வந்துட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணலன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து ஜீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு. ஏன்னா ஜீரகத்தூளும் சோம்புத்தூளும் என்கிட்ட இல்லை, அது மட்டும் நான் ஆட் பண்ணல. அதனால் நான் வந்து அந்த வறுத்து வச்சுருக்கிற ஜீரகத்தையும் சோம்பையும் நான் வந்து ஆட் பண்ணி கூடி பட்டை கிராம்பு ஏலக்காய் தூளும் அங்கே காலி ஆயிடுச்சு. ஸோ அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கொத்தமல்லி வந்து ஆட் பண்ணல. கொத்தமல்லி வந்து நீங்கள் வந்து ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா சேர்த்தே அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் வந்துட்டு நான் எண்ணெய் ஊற்றி டைரெக்டாக நம்ம அரைச்ச விழுதை வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கும்போது கொஞ்சமாக வந்துட்டு நான் வந்து தயிர் ஆட் பண்ணுறேன். ஒரு க்ரீமி ஃப்ளேவர் இருக்குன்றதுக்காக வந்து நான் தயிர் ஆட் பண்ணுறேன். இதுக்கப்புறமா நான் வந்து மசாலாஸ்லாம் ஆட் பண்ணுறேன். வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், மல்லித்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சப்பொடி, அப்புறம் கொஞ்சமாக வந்துட்டு கரம் மசாலா. இது மட்டும்தான் நான் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். கூட வந்து உப்பும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் வந்துட்டு கொதிக்க விட போகிறேன். இது நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கோலா உருண்டை வந்து ஆட் பண்ணணும். சில பேர் வந்து கோலா உருண்டையை வந்து ஸ்டீம் பண்ணி ஆட் பண்ணுவாங்க. சில பேர் வந்து அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்க போகிறேன். எனக்கு வந்து இதை குக் பண்ணி பழக்கம், இது உடையாது அப்படின்றது எனக்கு தெரியும். அதனால் வந்துட்டு நான் வந்து டேரெக்டாகவே ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் இது வந்துட்டு கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு நான் வந்து குட்டி பாப்பாவுக்கு வந்து இந்த சைடு குக்கரில் வந்து கீமா புலாவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இங்கே கொஞ்சோண்டு கீ அண்ட் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கூட வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அரைச்சி நான் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிச்சுட்டு போது இது கூடயே வந்து புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா பச்சை மிளகாலாம் எதுவும் ஆட் பண்ணல. ஏன்னா குழந்தைக்கு காரமாக இருக்குன்றதுனால பச்சை மிளகா ஆட் பண்ணல. கொஞ்சமாக கீமா எடுத்து வச்சுருந்ததை வந்து ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது நல்லா கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கறி வந்து லைட்டாக வெந்ததுக்கப்புறமா நான் வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸ் ஆட் பண்ணி இதை வந்து நல்லா ஒரு 8 to 9 விசில் வர மாதிரி நான் ப்ரெஷர் குக் பண்ணிப்பேன். சாதமும் நல்லா குழைவாக இருக்கும், கறியும் வெந்துடும். அதனால் வந்துட்டு நான் 8 விசில் வந்து விட்டு நான் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் வந்து பாப்பாவுக்கு ஊட்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால. நான் வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல. அவங்களுக்கு காரமாக இருக்கும் அப்படின்றதுனால இதுவே போதும் அப்படின்றதுனால நான் அப்படியே ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வந்துட்டு
விசிலாவது விடணும். ஏன்னா கறி வேகணும் இல்லையா? அதுக்காக. மீன்வைல் இங்கேயும் வந்து தேங்காய் பால் சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு வெந்து வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ அரிசி வந்து நீள நீளமாக அழகாக வேகியிருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வரணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸாவது ப்ரெஷர் குக்கர்லேயே வைக்கணும் நம்ம விசில் முடிஞ்சதுக்கு அப்புறமும். இதை வந்து நான் வந்து இன்னொரு ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா கோலா உருண்டை குழம்புக்கான அந்த மசால் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நான் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். அந்த டைமில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால், திக்கான தேங்காய் பால் நம்ம வந்து வீட்டில் இருக்கிற தேங்காய் பாலே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி அந்த பாக்ஸில் இருக்கிற இது வாங்கினதுனால அதை ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு தண்ணியும் ஆட் பண்ணி திரும்பியும் கொஞ்சம் நேரம் வந்துட்டு கொதிக்க விட போகிறேன். இது கொதிச்சிட்ருக்கிற நேரத்துலேயும் வந்துட்டு நான் இங்கே உருண்டை பிடிச்சி எடுத்துக்க போகிறேன். அந்த கோலா உருண்டை குழம்புக்கு தேவையான அளவுக்கு நான் ஒரு 10 உருண்டை இன்றைக்கி ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 10 உருண்டை வந்து நான் வந்து உருட்டி எடுத்துக்கிட்டேன். இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு ப்ளெயினாக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. இதில் வந்து நீங்கள் வந்து வெங்காயம், தக்காளி எல்லாமே முழுசாகவும் போட்டு இது பண்ணலாம். நான் இன்றைக்கி வந்து அரைச்சிட்டேன். ஏன்னா அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹோட்டல் ரிச் ஸ்டைலில் இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் வந்து அரைச்சி இன்றைக்கி பண்ணியிருந்தேன். நீங்களும் வந்துட்டு அரைச்சி ட்ரை பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா நார்மலாகவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளித்து கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே போட்டு தாளித்து அதுக்கப்புறமா அது கூட தேங்காய் பால் சேர்த்து அந்த மாதிரியும் வந்து பண்ணலாம். நான் இன்றைக்கி எல்லாமே அரைச்சி போட்டு செஞ்சுருந்தேன். அதுக்கு இப்போ வந்து நல்லா அது கொதிச்சதுக்கப்புறமா நான் வந்து கோலா உருண்டையை ஆட் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். எதுவும் வந்து நம்ம வந்துட்டு இது பண்ணக்கூடாது, திருப்பிலாம் விடக்கூடாது. கொஞ்சம் ஒரு பக்கம் வேகினதுக்கு அப்புறமா தான் நம்ம இன்னொரு பக்கம் வந்துட்டு திருப்பணும். மீன்வைல் வந்து இங்கே வந்துட்டு கொத்தமல்லியும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன் லாஸ்ட்டாக தூவுறதுக்காக. இப்போ வந்து சிக்கன் வந்துட்டு நான் வந்துட்டு ரெடி பண்ணலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ சிக்கன் ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த ஸ்டிக்ஸில் வந்துட்டு எல்லா சிக்கனையும் வந்து இது பண்ண போகிறேன். நான் இன்றைக்கி அவனில் தான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் கடைசி நிமிஷத்தில் வந்துட்டு அவன் வந்துட்டு என் காலை வாரி விட்டுருச்சு. ரொம்ப நாள் ஆச்சு அவன் வந்து யூஸ் பண்ணி. நான் வந்துட்டு அவனில் இது ஓடிஜி, அது வந்து ஓவன் டோஸ்டர் கிரில்லர், அது அகேரோடது தான் நான் வந்து வச்சுருந்தேன். அது வாங்கியே கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் இருக்கும். நான் ஒரு 1 இயர் தான் வந்து அது யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறமா நான் வந்து அதை யூஸ் பண்ணவே இல்லை. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் டைம் இல்லாததுனால. சரி இப்போ நம்ம அதை யூஸ் பண்ணலாமே அப்படின்னு நான் எடுத்து பார்க்கும்போது ஸ்டார்ட் ஆச்சு. அதை நான் க்ளீன் பண்ணுறதுக்காக பேக்கிங் சோடா, லெமன் எல்லாமே போட்டு கொஞ்சம் க்ளீன் பண்ண வச்சேன். எல்லாமே க்ளீன் ஆச்சு. சூப்பராக ஆயிடுச்சு அந்த ஓடிஜி. பட் ஆனால் இந்த சிக்கன் எல்லாமே நான் வந்து இந்த ஸ்டிக்கில் வச்சுட்டு கொண்டு போய் அவனில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் கழித்து போய் பார்க்குறேன். அவன் ஸ்டார்ட்டே ஆகலை, அதாவது ஹீட்டே ஆகலை அவனே. நான் வந்து எனக்கு வந்து செம்ம ஷாக்கு. நான் எங்கெங்கேயோ தட்டி திட்டி பார்க்குறேன். நான் வந்து ரொம்ப நாளாக அதை வந்து மூடி போட்டு வச்சிட்டேன்னா அதனால் அது ஒர்க் பண்ணல. ஸோ நான் வந்து திரும்பியும் எடுத்துகிட்டு வந்து அடுப்பில் தான் வச்சேன். எப்படி வைக்கிறதுன்னு தெரியல. இது வந்து குட்டி ஓடிஜின்றதுனால இப்படி வச்சா உள்ளே போக மாட்டேங்குது, அப்படி வச்சா உள்ளே போக மாட்டேங்குது. அப்புறம் ஸ்டிக்கில் பாதி இது உடச்சி அதுக்கப்புறம் வச்சு ட்ரை பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு உள்ளே வச்சா கடைசியில் ஓடிஜியே ஒர்க் பண்ணலை. இப்போ வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு அதையும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து குக் பண்ணி விட்டுட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான குஃப்தா கசால் ரெடி. இந்த பக்கம் வந்துட்டு நான் அவன் ஆன் பண்ணி வச்சுட்டு போனேன். பட் ஆனால் குக்கே ஆகலை. சரி வச்சுட்டு இந்த பக்கம் வந்துட்டு சரி இது குஃப்தா வந்து ஃப்ரை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரை பண்ணிகிட்ருந்தேன். அங்கேருந்தே என் பொண்ணு சவுண்ட் போடுறா, இது ஹீட்டே ஆகலாமா, எதுவுமே இதே இல்லை அப்படின்னு சொல்லி. நல்ல வேளை ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். இன்னும் லேட் ஆகிருந்தா குக் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகிருக்கும். மீன்வைல் வந்து இங்கே அதாவது குஃப்தா வந்துட்டு ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃப்ரை பண்ணி இது எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் போய் நான் சிக்கன் வந்து ரெடி பண்ண ஆரம்பித்தேன். சிக்கன் எப்படி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் எடுத்து வச்சு பண்ணி பார்த்தேன். பேனில்
அந்த ஸ்டிக் வந்துட்டு இதாகலை. அதனால நான் என்ன பண்ணேன், ஓடிஜியோட அந்த ஒயர் ரேக் வச்சு ஸ்டவ் மேலேயே வச்சு சிக்கனை வந்துட்டு நான் வந்து குக் பண்ண ட்ரை பண்ணிட்டேன். ஏன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா டைம் இல்லை எனக்கு வந்து டைம் சீக்கிரம் பாப்பாவை விட ஃபீட் பண்ணணும், நிறைய வேலைகள் இருந்ததுனால நான் என்ன பண்ணேன், ஃபஸ்ட்டு அந்த பேனில் வச்சது அதுக்கப்புறம் ரெடி ஆகலைன்னு சொல்லிவிட்டு இந்த ஒயர் ரேக்கில் வச்சு இப்படி திருப்பி திருப்பி போட்டு நல்லா க்ரில் மாதிரி பண்ணி அது சீக்கிரமாக குக் பண்ணி எடுத்துட்டேன். மேலே கொஞ்சோண்டு பட்டர், அப்புறம் அந்த மசாலா இருக்கும் இல்லையா, எக்ஸ்ட்ரா மசாலா, அதெல்லாம் வந்துட்டு அப்பப்போ அப்ளை பண்ணி திருப்பி திருப்பி போட்டு இது வந்து பெரிய ப்ராசஸ் ஆயிடுச்சு. ஓடிஜியில் வச்சுருந்தா வந்துட்டு ஒரு 30 to 45 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆகிருக்கும். பட் அது இதானதுனால ஸ்டவ்வே நாறி போய் அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இந்த மாதிரி லாஸ்ட் டைமில் உங்களுக்கு ஏதாவது சொதப்பின ஸ்டோரி இருந்தால் அதையும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணணும். சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் சேனலை. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விலாக்ஸ் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். குக்கிங் விலாக்ஸ், அதுக்கப்புறம் ட்ராவல் விலாக்ஸ், அது மாதிரி நிறையா வந்துட்டு ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வந்துட்டு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களையும் வந்துட்டு கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். அவ்வளோதான், நாங்கள் அன்றைக்கி அந்த சிக்கனை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறமா சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டோம். இன்றைக்கான மெனு என்ன அப்படின்னா, தேங்காய் பால் சாதம், கோலா உருண்டை குழம்பு, குஃப்தா ஃப்ரை, அதுக்கப்புறம் இந்த சிக்கன் உண்மையாகவே ஹிட் ஆயிடுச்சு. எவ்வளோ சொதப்பினாலும் கடைசி நிமிஷத்துல இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டது வந்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்துட்டு டேஸ்ட் வந்துட்டு எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லை, ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. அந்த ஜாஃப் மசாலா இருக்குல்ல, அதை ஆட் பண்ணதும் வந்துட்டு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நான் எப்போயுமே எவரெஸ்ட்டோட தந்தூரி மசாலா தான் ஆட் பண்ணுவேன். அது ரொம்ப டேஸ்ட்டாக தான் இருக்கும். சரி, இந்த வாட்டி ஜாஃப் வந்து இதில் இருந்துச்சு, ஜெப்டோவில் இருந்தது. ஸோ ஆர்டர் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். இந்த மசாலா ரொம்ப ஹிட் ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. மீன்வைல் எல்லாமே சமைச்சு முடித்து போய் உட்காந்து சாப்பிடும் போது ஓகே, கஷ்டப்பட்டதுக்கு ஓகே, நம்ம கரெக்டாக தான் சமைச்சு சாப்பிட்றோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லாருமே வந்துட்டு நல்ல பாராட்டுகள் கொடுத்தாங்க, வீட்லேயும் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. வேறு என்ன வேணும், இவ்வளோ நேரம் நின்று சமைச்சதுக்கு இவ்வளோ பாராட்டு, இதுவே போதும். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் பார்க்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை.